போறவங்க இந்த உலகமே நம்ம பக்கம் இருக்கும். அதனால எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தவறாம நம்ம நிகழ்ச்சியை பாருங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? So that let's welcome our two judges on stage please. Welcome Madan sir. Hello Usha. Welcome Baski sir. Yes Usha. Okay Madan sir, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட் மூணே வார்த்தை சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவர் ஒரு நல்ல டைரக்டர், அதோட ஒரு சிறந்த வில்லன் நடிகர். மூணாவது இவர் பேர்ல ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய நடிகர் இருந்தார். நம்ம கெஸ்டோட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல அதுல என்னாச்சு, அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரா வரணும். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அது எப்படி உங்க எம்டியை சாவறதுக்கு முன்னால காலால பஸ்ஸர் அமைக்கிட்டு செத்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. நான் திடீர்னு ஆன் த ஸ்பாட்ல அவர் சாவறதுக்கு முன்னாடி எதாவது அமைக்கினாரு எனக்கு தெரியாது சார், நீங்க அவரே கேட்டுங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஏகே திரைப்படங்கள் இப்ப குறிப்பா சொல்லணும் ஆனந்த பூங்காற்று, அதுல நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களும் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்ல படம். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல நடிகர், எல்லாவற்றையும் தாண்டி மிக நல்ல மனிதர், மிக மிக நல்ல மனிதர். ஓகே மதன் சார், உங்களுடைய சீட் நீங்க போங்க. நம்மளோட கெஸ்ட் நான் வெல்கம் பண்றேன். Thank you. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டைரக்டர் கம் ஆக்டர் ராஜ் கபூர் சார் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. ப்ளீஸ் put your hands together to welcome him. வணக்கம் சார், வெல்கம் டு our show. நம்ம நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த ஷோக்கு நான் வர்றது 2வது தடவை. இந்த ஷோ பற்றி நான் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக ஒரு சொல்லுவாங்க, இந்த சோலை படம் கிட்டத்தட்ட ஒரு அம்ஜத் கான் அவர் நடித்து அவர் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு 8 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் போய் அந்த ஷோவை போய் பார்த்துருக்கான் ஒரு தியேட்டரில். ஸோ அதுவரை 8 வருஷம் வரைக்கும் அந்த ஷோ சோலை படம் பாம்பேல ஓடிருக்கு. ராஜ்குமார் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், பெரிய டைரக்டரு. அதனாலதான் அவர் வம்சம் படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. நிறைய பேருக்கு வம்சம் படத்தில் அவர் வில்லனா நடிச்சது யாருக்குமே தெரியாது. நான் இங்கே கேட்டதான் தெரியும், யாரும் அவர் புது பையன் நடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் தான் நடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஒரே ஒரு இது சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அது பக்க வாக்கில் விழுதுகள்லாம் நிறையா போடும். அந்த விழுதுகள் சோட போகாம இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மாதிரி தான் ராஜ்குமார்ங்கிற ஆலமரத்தில் எத்தனையோ விழுதுகள் எதுவுமே சோட விடாம அப்படியே ஸ்ட்ராங்காகவே நிற்குது. ஸோ இது 8 வருஷம் என்ன, 10 வருஷம் என்ன, 15 வருஷம் வரைக்கும் நான் பார்த்து என் பையன் பார்த்து என் பையனோட பையன் பார்க்குற அளவுக்கு இந்த ஷோ மென்மேலும் வளரணும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். நன்றி. Thank you very much sir. At present என்னென்ன படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கேன். அது பேர் சொல்லி பப்ளிசிட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாஸ்கி சார் கூட இப்போ கூட ஒரு படம் நடிச்சிட்டு வந்தேன். நான் பெங்களூரில் போய் ஒரு 10-15 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். டைரக்ஷன் ஒரு படம் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன். நியூ ஃபேஸை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுடைய படங்கள் எல்லாம் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம எல்லாரையும் அசத்துறதுக்காக நம்மளுடைய அசத்தல் மன்னர்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. That's your special seat. இன்னைக்கு நம்மளோட ஷோ பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவது அசத்த போகும் அசத்தல் மன்னன் மதுரை முத்து. Let's welcome him on stage please. உலக தமிழர்களை மகிழ்விக்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நேசமிகு நேயர்களுக்கும் இந்த நல்லது ஒரு வணக்கத்தையும் நன்றியும் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எல்லாத்திற்கும் மேலாக எங்கள் நிகழ்ச்சி உற்சாகமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கிற மதன் பாபு அவர்களுக்கும் பாக்சி அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, தொகுப்பாளினி உஷா அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, எல்லாத்திற்கும் மேலாக இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பிக்க வந்துள்ள சிறப்பு விருந்தினர்
ஒரு இயக்குனர் வந்து இயக்கத்தில் சொல்லிச்சாருன்னா நடிப்பில் சொல்லிக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 துறையிலையுமே முன்னோடியாக இருக்கிற நம்மளுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் திரு ராஜ்கபூர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்று இரிய இதயம் நெகிழவும் முறுக்கி கொண்ட மூளை தளரவும் ஒரு உற்சாக டானிக் வேணும் ஒரு மனுஷனுக்கு. அந்த உற்சாக டானிக் தான் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவலை என்பது செல்லா காசு, சிரிப்பு என்பது தங்க காசு அப்படின்வாங்க. ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்லி பெரிய விஷயம் சொல்லுவோம். வேடிக்கையா சிரிக்கிற சிரிப்பு இத்தனை வினோதமா இருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிரிப்புக்கு ஏகப்பட்ட மகத்துவம் இருக்கு. அதுல நம்ம மக்கள் பேசுற பேச்சுக்கு ஏகப்பட்ட மகத்துவம் இருக்கு. மேடையில் பேசும்போது பாருங்களேன், அமெரிக்காவே பார், ஜப்பானை பார் அப்படின்னு இருக்காரு. கீழே இருந்து வைப்பு உன் வீட்டை பாடுறா, 4 வெள்ளையும் கஞ்சிக்கலாம் 4 நாளா கிடக்காங்க, நீ ஏன்டா இந்த பேச்சு பேசுற அவன் பாட்டுக்கு அள்ளி விடுவாங்க. அது வீட்டுக்கார அம்மா கீழே வச்சுக்கிட்டு நம்ம மேல பேசுறது கஷ்டம். பேசினார் ஒரு ஆள், ஒரு மேடை பேச்சாளர், அரசியல்வாதி. நான் லட்சத்தீவை மீட்பேன், கீழந்து மூளை அடை வச்சு ஒரு நகையை மீளு சனியம் பிடிச்சவங்க, அது 1 வருஷமா அடக்கடையில் அடக்கி லட்சத்தீவை மீட்கிறானா. அதனாலதான் நம்ம தனித்தனியா போய் பேசிட்டு வந்துருது. தனிச்சொல் புலி மாதிரி கால் இனிது குழல் இனிது மழலை சொல் கேளாதுன்ற மாதிரி குழந்தை பேசினாலும் அழகா பேசுவேன். சொன்னேன் ஒரு பையன், மணி 3 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்னா. என்னடா 4 இருக்குதா? இப்ப ஏதாவது உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு டென்ஷன் ஆகும் பாரு. டேய் சைக்கிள்ல காத்துல ஆறுமுகம், சைக்கிள்ல காத்துல, சைக்கிள் காத்துல அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு ஒரு டேபிள் பேனை போட்டு விட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைக்கிள் நிறுத்திட்டேன். டயர்ல காத்துக்கிறாண்டா, சைக்கிளுக்கு வேர்க்குது நினைச்சு அங்க நிறுத்திருக்க. அப்ப வேண்டிய ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? நான் ஒரு தடவை எங்க அண்ணன் போயிட்டு சொன்னேன், டே ரேடியோவில் சிலோன்ல வைடா அப்படின்னு. இல்லப்பா நம்ம வீட்லயே இருக்கட்டும், எதுக்கு அப்படியா? உடனே நீச்சல் அடிச்சுட்டு போய் அங்க போய் வச்சுட்டு சொன்னேன். அதுல இருந்து நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது நம்மளுக்கே ஒரு மரியாதை. இன்னொன்னு, பயணம் ஒரு மனிதனை மேதையாக்க பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்க பயணம் செஞ்சு பாருங்க, பல்வேறு விதப்பட்ட மக்களை பார்ப்போம். அதுல வந்து பூராமே ஆச்சரியமான ஆளா இருப்பேன். இப்படி எல்லாம் ஆள் இருக்கானான்ற அளவுக்கு. டிராபிக் போலீஸை போய் இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகுமா? போகுங்க. இந்த பக்கம் வாகனங்கள்லாம் போகும். அப்ப நான் போக முடியாது போலியா? ஏன்? என் பேர் மயில் வாகனம். அந்த ஆளு டிராபிக் போலீஸ் ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்படி ஊருக்கு இவங்க ஊர்ல நான் வேலை பார்க்க முடியாது. ஏன்னா அவன் பல வருஷமா பார்த்தேன். பஸ்ல போய் பார்க்கும்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும். இப்போ பஸ் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கம்பியில கையை பிடிச்சிருந்தேன். அப்படின்னு சேர்க்கணும்னா கை தவறி ஒரு பொண்ணோட இடுப்புல பட்டுச்சு. நிறைய டீ பார்த்திருப்பேன் போல. இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். அந்த பிள்ளை செருப்பை கலத்தி அடுத்த நிகழ்ச்சி சற்று நிமிடத்தில் தொடங்கும் அப்படிச்சு. அந்த சாப்பிட்டு இறக்கி ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் பொம்பளை பிள்ளைக்கு சென்சாவுக்கு இருக்காது. அதை விட பயங்கரமா இருக்கும். இந்த இதுக்கு கோயில தான் பார்க்க வேண்டிய புடவை எடுத்து போகும்போது கடையில ஏகப்பட்ட போய் சொல்றாங்க. அளவு ரொம்ப புடவை இருக்கு எடுத்துங்க அப்படின்னாங்க. ரொம்ப என்னைக்கு புடவை வெட்டிச்சு, அந்த பிள்ளை ஒரு சேப்பு கலர் டவுசரை போட்டுக்கிட்டு 20 வருஷமா ஓடுது. ஆனா ரொம்ப அப்புறம் அதையும் நம்பி வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப புடவைங்க ஏமாத்தி பிறகு டைட்டானிக் சேலை அப்படின்னா டைட்டானிக் படத்துல அந்த பிள்ளை சேலையே கட்டாது. அது நம்பிக்கை சினிமா கவர்ச்சி. ஐயா இயக்குனர் உங்களுக்கு தெரியும் சினிமாவில் இயக்குறது எவ்வளவு ஒரு கஷ்டம். ஏன்னா அவங்க டென்ஷனா இருக்கும்போது ஏதாவது ஒரு சம்பவத்தை சொன்னா குழப்பமா போயிடும். டென்ஷனா உட்காந்துருக்காரு டைரக்டர். அந்த நேரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்றாரு, ஐயா அந்த கவர்ச்சி நடிய சீனை எங்க வைக்கலாம்? ஏ அந்த அலமாரில வச்சுட்டு போயா தோண்டி ஏதாவது பண்ணி வேற ஒரு மூட்ல இருக்காள்கிட்ட போய் அந்த சொன்னா நடக்குமா? அப்புறம் சொல்றாரு, ஐயா அந்த பொண்ணு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுக்க போறதுக்கும் தண்ணி எடுத்துட்டு வாரதுக்கும் இடையில என்ன வைக்கலாம்? இடையில குடத்தை தாண்டா வைக்கணும். ஏண்டா இடையில வந்து அண்டாவா தூக்கி வைப்பாங்க? இல்லைங்கய்யா இடையில சீன் சொன்னார் அவர். ஏன்னா சீன் சொல்லும் போதே பயமா போயிரும் சொல்லியிருக்காரு இயக்குனர். கதாநாயகனை உட்கார வச்சு பட இடவலை முடிஞ்ச உடனே ஒரு 15 பெட்ரோல் பல்புக்கு தீ வைக்கிறீங்க. அப்பயே இடுப்பு நடுங்கிருச்சு. ஏண்டா எடுத்து ஒரு 15 குடிசை வீடுக்கு தீ வைக்கிறீங்க. என்ன எங்க சொல்றீங்க? ஆமா 20 பஸ்ஸை கொளுத்துறீங்க. எதுக்குங்க? இடவேளை பின்னாடி நம்ம படம் சூடு பிடிக்கணும். நல்ல வேலைக்கு தேட்டரை கொளுத்தாம சொன்னா போச்சு. எப்படி சூடு பிடிக்க வைக்கிறாரு பாருங்க. ஒரு கதை சொல்லும் போது அப்படி இருக்கு. என்னங்க அப்புறம் ஒரு கதை நான் கேட்டார் ஒரு தேட்டர் ஓனர் பார்த்து, என்னங்க என் படம் ஒரு படத்தை கூட உங்க தேட்டர்ல போட மாட்டேங்கிறீங்க? பேப்பர் பார்க்கலையா? பொது இடத்துல குப்பையெல்லாம் போடக்கூடாதியா? நீ வாட்டுக்கு ஏதாவது சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணி போறாரு. அவரு குப்பை வரைக்கும் போயிட்டார். அப்படி எடுத்திருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு பாவம். அப்படி சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும். இன்னொரு இடத்துல கதாநாயகனை உட்கார வச்சு சீன் சொன்னார், நீங்க இந்த படத்துல ஒரு பன்னி மேய்க்கிறீங்க, என் இமேஜ் கெட்டு போயிருங்க. நீங்க மேய்க்கலன்னா பன்னியோட இமேஜ் கெட்டு போயிடும். இப்ப எது உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க? அவர் அடுத்து அந்த நடிப்புன்னு வருவாரா? அப்புறம் ஒரு ஆள் உட்கார வச்சு, இந்த படத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா படம் போட்டோன்னே நீங்க அண்டாவை தூக்கிட்டு போறீங்க. என்னங்க பெரிய பாத்திரம்? அண்டாவை சொல்றேன். அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்ல. பெரிய பாத்திரம்னு அவர் நடிப்பு சீன் நினைச்சிருக்காரு. பார்த்து தூக்கிட்டு யாராவது ஒரு கதாநாயகன் போக முடியுமா? என்ன நினைப்பாங்க அந்த ஏரியாவில்? அப்படி ஜெயில் வார்டனை கூப்பிட்டு, ஏய் அறிவு இருக்கா? 5 திருடங்களை பிடிச்சி உள்ள வச்சிருந்தேமே, எங்கேயா அந்த 5 பேரும்? சும்மா இருங்க, என்ன முட்டாள்னு சொன்னாங்க, கழுத்து பிடிச்சி வெளியே எழுத்து 5 பேரையும். அப்புறம் எப்படி அவன் அதுக்காகத்தான் சொல்லியிருப்பாங்க போல. இப்படி ஆளை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை
ஜெனரல் அந்த அங்க உள்ள இதுல என்ன ஆச்சுட்டாங்க, 3 துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. இப்போ நம்ம அதை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி, அதுவே சுட்டுட்டு போயிருக்காங்க. இதை விட என்ன திறமை வேணும்? நடந்து போயிடும். அப்புறம் வெளியே காணாம அங்கே கொடுக்கலாம், அங்கேயே காணாம போறதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்படி யாரும் நடந்துச்சு. ஒரு கைதியை தினமும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கையெழுத்து போட்டு போக சொல்லியிருக்காங்க. வந்து போட்டிருக்காரு. கடைசியில் பார்த்தா 1 வாரம் கழிச்சு 7 பொருளை காணும். தினமும் இங்க இருந்து தூக்கிட்டு போயிருக்கேன். அவனுக்கு வசதியா போச்சு. எங்க இருந்தா என்ன நம்மளுக்கு என்ன? ஏன்னா நீதிபதியை கேட்பார், என்ன வாரம் ஒரு தடவை செயலுக்கு வந்துடுற? ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு நம்மளுக்கு மட்டன் சாப்பிடாட்டி ஒரு மாதிரியா இருக்கும். மட்டன் சாப்பிட்றக்கா செயலுக்கு வரவில்லை இருக்கானையா, உங்களை என்ன செய்ய முடியாம? ஏன்னா நீதிபதி கேட்கும்போது அப்படித்தான் கேட்பார். ஆர்டர் ஆர்டர் அப்படின்றாரு. சூடா 2 ஆம்லேட் அப்படின்னு அவன் இவர் வழக்கம் போல அது எதுக்கு இந்த காலத்துல சொல்லி எடுக்காது. அப்புறம் சொன்னார், நீ அந்த கொலையை செயலுன்னு என் முகத்தை பார்த்து சொல்லியா? அந்த கன்றாவை பார்க்குற நான் செஞ்ச கூட சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் இவர் எப்படி போய் உட்கார்ந்து கேட்பாங்க. திப்பு சுல்தான் அவருடைய நினைவிடத்துக்கு போயிருக்காங்க. எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டேன், டூர் மாதிரி. அப்படியே மலர்கள் அழகு படுத்திருக்காங்க. அப்படியே பளிங்கு கற்கள் அப்படியே கல்லறை மாதிரி சமாதி பார்த்துட்டு சொல்லியிருக்கேன். ஒருத்தன் இத்தனையும் அந்த ஆள் பார்க்காம போயிட்டான் பாருங்க. அவன் செத்தனாலதான் கட்டியிருக்காங்க. இத்தனை பார்க்காம போயிட்டான்னா என்ன அவன் என்ன எந்திரிச்சு வந்தா பார்ப்பாங்க. இப்படி ஆழமா வர்ணிக்கிறாள் உண்டு. ஏன்னா சித்திரை திருவிழாவில் 1.5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 46 பேர் சேர்ந்து வந்தாங்க. அதுல ஒருத்தன் காணாமல் போயிட்டு அவன் போய் போலீஸ் பேர் கொடுத்துருக்கான். என் கூட வந்து 45 பேரை காணாமல் அப்படின்னு. அது இவன் காணாமல் போயின்னு சொல்றது கிடையாது. 45 பேர் எப்படி காணாமல் போவாங்க? அப்படி மாத்துறது. 2 பேரு டவுனுக்குள்ள வந்தாங்க, கிராமத்தாளுங்க. இப்படி பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை பார்த்து, எப்போ தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி எந்த பில்டிங் வரியா அப்படின்னு. அதுல ஒருத்தர் யாரு பயங்கரமான கிராமத்தாளா இருக்காங்க, கோமணத்தோட வந்திருக்காங்க, ஏமாத்திருன்னு சொல்லி, கட்டட ஓனர் நானு, என்னைய கேட்காம நீங்க பாத்தீங்களா? எத்தனை மாடி பார்த்த? எங்க 15 மாடி தான். 15 மாடியா பார்த்தா? ஒரு மாடிக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு போ. கொடுத்துட்டேன். சபாஸ், அவனை ஏமாத்தி விட்டான். என்ன நான் 20 மாடி பார்த்தேன், 5 மாடி தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப இப்படி ஆள் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா அம்மாள் சம்பாதிச்சுட்டு போவேன். இன்னொருத்தன் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன், படக்குன்னு பேப்பரை மூடிட்டு இப்படியா அவசியம் வீட்டுக்கு ஓடி போய் வீட்டுல இந்த 15 தென்னை மரத்துல 14 மரத்தை சத்துன்னு வெட்டிட்டேன். தென்னை மரத்தை ஒரே ஒரு மரத்தை மட்டும் விட்டேன். ஒய்ப்புக்கு ஒரே கோவம். அதை வளர்க்கப்பட்ட வாடி எவ்வளவு வாடி ஏயா வெட்டின? சும்மா ரெடி பேப்பர்ல வாரு, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு போட்டிருக்காங்க. நம்ம 14 மரம் எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கோம். போலீஸுக்காரன் பார்த்தா குடிச்சிட்டு போயிடு அப்படின்னு. இதெல்லாம் இப்படி ஆள் இருக்கானான்னு தெரியல. ஆனா நம்ம நகைச்சுவைக்காக சொல்லிக்கிறது. வாழ்க்கை புத்தகம் என்னன்னா, முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இந்த இடைப்பட்ட பக்கங்களை வந்து கண்ணீரால் எழுதாமல் புன்னகையால் எழுதினால் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரன் மன்னரா இருந்தாலும் கூட தனக்கு துணையா எப்பவுமே ஒரு விகடகவியை வச்சிருப்பாங்க, நகைச்சுவையா பேசிட்டு. ஏன்னா சாப்பிடும் போது கூட அவங்களை பேச விட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்களாம், சீரண சக்தி அதிகமாகன்றக்காக. ஏன்னா கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு தெனாலிராமன், அக்பருக்கு ஒரு பீர்பால், அரேபிய மன்னனுக்கு முல்லா, இவ்வளவு வசதி இருந்தவங்களுக்கு தனக்கு நகைச்சுவை வேணும்னு சொல்லி தன்னை காத்துக்கிறக்கா வச்சிருந்தாங்க. அது மாதிரி மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காத்துக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு ஆயுதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து விடைபெறும் நண்பர்களை நன்றி, வணக்கம். வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. எங்க முத்துவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? முத்து எங்க சொத்து. ஏன்னா மதுரைக்காரன் நானும் காலரை தூக்கிட்டு பேசிக்கலாம். அவ்வளவு பெருமையான ஒரு மனுஷன். ஃபுல் டோட்டலாக வந்து எப்படி அவர் ஸ்க்ரீன் பிளே மாதிரி பண்ணி கடைசியில் வந்து எண்டில் வந்து ஒரு கருத்தை சொல்லி படத்தை முடிக்கிற மாதிரியே முடிக்கிறியா? நான் என்ன சொல்லி பாராட்டுனே தெரியல. அவ்வளோ மெசேஜ், அதை வந்து சலிக்காமல் அழுக்காமல் அவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வேணாம். நீ உன்னை வந்து எவனும் அரசியல்வாதி எவனும் தட்டிட்டு போகலையா? அரசியல்வாதிகள் இருக்கானே, எழுத்துணருக்கு, சினிமாக்காரன், எல்லா பேரும் உன்னை வந்து மேலே கண்ணு விழுந்திருக்குமே. போவன்னு நினைக்கிறேன். என்ன ராஜ்குமார் விடமாட்டார்னு நினைக்கிறல, பெருசா வருவோயா நீ வந்து. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. மதுரை முத்துவின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தல் மன்னன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அசத்த போவது